தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 29 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் இந்திரராஜாவிடம் கேட்கலாம். கூடுதல் தகவல்கள் என்ன இந்திரராஜா? நிச்சயமாக பெரியகுளம் வடகரை பகுதியில் பார்த்தீங்கன்னா காடுவெட்டின்ற பகுதியில் ஒரு புளியந்தோப்புல வனவிலங்கு வேட்டையாடுவதற்காக மாட்டு கொழுப்புகளை சுற்றி நாட்டு வெடிகுண்டுகளை உள்ள வச்சு பார்த்தீங்கன்னா புளியந்தோப்புல பல இடங்களை வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவசாயிகள் பாதுகாப்பு கிராம நள்ளிரவு தலைவர்கள் நள்ளிரவுல தகவலை எடுத்து அந்த காவல் குழுவினர் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வனவிலங்கு வேட்டையாடுறதுக்காக வச்சிருந்த அந்த புளியந்தோப்புல வச்சிருந்த நாட்டு வெடிகுண்டை கைப்பற்றி தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து வனவிலங்குகள் வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டு வைக்கப்பட்டு தப்பி ஓடிய முயன்ற 2 நபர்களை விரட்டி பிடிச்சதுல ஒருத்தவங்க மட்டும் பிடிச்சிட்டாங்க. அந்த பிடிவட்டம் பாத்தீங்கன்னா பெரியகுளம் அருகே உள்ள வாடிப்பட்டி பகுதியை சேர்ந்த சிவகுமார். அவரை பாத்தீங்கன்னா இப்ப காவல்துறையினர் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பதும் தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து பிடிபட்ட நபரை வைத்து புளியந்தோப்பு பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்ட 29 நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றப்பட்டது. இதனை தொடர்ந்து பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் கொடுத்த தகவல் அடிப்படையில் காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு சோதனை காவல்துறையினரும் நாட்டு வெடிகுண்டுகளை பத்திரமாக மீட்டு சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னா நாட்டு வெடிகுண்டு கைப்பற்றப்பட்டது தொடர்பு வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் வனவிலங்குகள் வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்பட்டதா இந்த வெடிகுண்டு எங்கிருந்து பெறப்பட்டது, மேலும் சமூக விரோத செயலில் ஈடுபட வந்திருக்காங்கன்னு சொல்லி மேலும் விசாரணைகள் மேற்கொண்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி இந்திரராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.